இங்கே லட்சுமிபதி வேலூர். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கதை எழுத்தாளர், நெடுங்கதை எழுத்தாளர், குறுநாவல், துப்பறியும் நாவல், நாடகம், திரைப்பட வசனம், கவிதை, இப்படி பல்வேறு தளங்களில் களங்களில் மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து முத்திரை பதித்து ஒரு புதிய இளைய சமுதாயத்திற்கு அறிவியல் உலகத்திலே ஊடகத்துறையை நுழைத்து மிகப்பெரிய சாதனைகளை செய்த சுஜாதா அவர்களுடைய நினைவு நாள். சுஜாதா என்றால் சுவாரஸ்யம். கதைகளையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் பேப்பரில் எழுதிட்டு இருந்த காலத்தில் அதை கம்ப்யூட்டருக்கு மாற்றி இது ஒரு புதிய வழிகாட்டுதலை ஆரம்பித்து வைத்தவர் சுஜாதா அவர்கள். அவரது நினைவு நாள் இன்றைக்கு 27/2/2008 அவர் சென்னையிலே மறைந்தார். அப்போலோ ஆஸ்பத்திரியில் சரியாக 16 வருஷத்துக்கு பிறகு அவர் நினைத்து பார்க்கிறோம். அவரை நினைக்காமல் ஒரு பத்திரிகை கூட அப்போ இல்லைங்க. அந்த 2000 பீரியடில் எல்லா பத்திரிகையிலும் அவர் தொடர்கதை வரும், எல்லா பத்திரிகையிலும் அவர் நாவல் வரும், எல்லா பத்திரிகையிலும் அவருடைய கதைகள் இருக்கும், கட்டுரைகள் இருக்கும், கவிதைகள் இருக்கும். புறநானூற்றையும் எழுதினார், புதினங்களையும் எழுதினார், நெடுங்கதைகளையும் எழுதினார், துப்பறியும் நாவல்களையும் எழுதினார். துப்பறியும் நாவலில் தமிழில் முதலில் எழுதியவர் ஒரு பெண், வைமு கோதநாயகி. அவங்க தமிழ்நாட்டில் திருவல்லிக்கேணியிலே பிறந்தவங்க. சுஜாதா அவர்களும் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே பிறந்தவர். துப்பறியும் நாவலில் 50க்கு மேலே எழுதியிருக்காருங்க. துப்பறியும் நாவலின் ராஜான்னு கூட சொல்லலாம் அவரை. அதேமாதிரி ராக்கெட் உலகினுடைய அந்தரங்கங்கள், அதனுடைய வெற்றிகள், அதனுடைய விலாசங்கள், விசாலங்கள் எல்லாவற்றையும் உலகிற்கு கதைகள் மூலம் சொன்னவர், கவிதைகள் மூலம் சொன்னவர், நாவல்கள் மூலம் சொன்னவர். அவருடைய எழுத்துக்களிலே நகைச்சுவை இருக்கும், நாகரிகம் இருக்கும், அறிவியல் இருக்கும், விஞ்ஞான தாக்கம் இருக்கும், இலக்கிய மோகம் இருக்கும். அப்படி பல்வேறு நிலைகளை அனுசரித்து அதை எழுதிய பழக்கமுடையவர். 3/5/1935 சென்னையில் பிறந்தவர். அவருடைய பூர்வீகம் ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் இருக்கும். அவருடைய கம்ப்யூட்டர்லேயும் அவருடைய லேப்டாப்பை திறந்த உடனே ஸ்ரீரங்கத்தை பெருமாளுடைய அந்த படத்தை மாற்றவே இல்லை என்று கூட நான் ஒரு இடத்திலே படித்திருக்கிறேன். ஆக அவர் திருவல்லிக்கேணியிலே பிறந்து வளர்ந்து ஸ்ரீரங்கத்திலே படித்து பிறகு கல்லூரியில் சேர்ந்து பிசிக்ஸ் இயற்பியல் படித்தார் அவர். அதற்கு பிறகு அவர் சென்னை திருச்சி ஜோசப் காலேஜிலே, சென்னை MITயில் படிக்கிற போது இந்த தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி பான்மமை ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கிளாஸ்மேட். அவர் மிகப்பெரிய சாதனைகளை 2 பேரும் செஞ்சாங்க. 2 பேரும் அடக்கத்தின் இருப்பிடமாக சாதனைகள் செய்தது வெளி உலகத்துக்கு தெரியாத அளவிற்கு பணிவாக, அன்பாக இந்த சமூகம் முன்னேற வேண்டும், அதற்காக உழைத்தவர்கள் இருவரும். அதனால் அவருடைய பெயர், இயற்பெயர் ரங்கராஜன். நிறைய பேர் சுஜாதா என்றால் அவருடைய மனைவியின் பெயர். அது குமுதம் ஆசிரியர் பெயர் ராக்கி ரங்கராஜன். அது நிறைய கட்டுரை எழுதியிருந்தார். அதனால் அந்த ரங்கராஜன் இந்த ரங்கராஜன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகுதுன்னு தன் மனைவி பெயர் சுஜாதா என்று வைத்து கொண்டார். அதனால் அவர் பெயர் கடைசி வரைக்கும் சுஜாதா என்று பெரிய அளவில் உயர்ந்தது. அவர் பெல் கம்பெனியில் வேலை செஞ்சார் என்பதும், எலக்ட்ரானிக் செக்ஷனில் அவர் மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர் என்பதும், மின்னணு வாக்கு இயந்திரம் கண்டுபிடிப்பதிலே முக்கிய பங்கு வகித்தவர் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவருடைய சிலிக்கன் சில்லு புரட்சி, காசளவில் ஒரு உலகம், திமிலா ஜில்லு போன்ற கதைகள், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், பார்வை, நகரம் போன்ற படைப்புகள் எல்லாம் என்றைக்கும் பேசப்படுபவை. அவர் கணையாழியிலே கடைசி பக்கம் சுஜாதாவிற்காகவே பல ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு மேல் அவர் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஆக கணையாழியில் கடைசி பக்கம் ஆர்வமாக இருப்போம் நம்ம இலக்கியவாதிகளை. லைப்ரரியில் போய் அது படிக்கிறதுக்கு, அது புக்கை வாங்கிறதுக்கு 10 பேர் வெயிட் பண்ணுவாங்க. பந்தியில் நம்ம நிற்போம் இல்லை, கல்யாண பந்தியில் பிரியாணின்னா முதல் பந்தி, 2வது பந்தி, 3வது பந்தி இடம் பிடிப்போம். அந்த மாதிரி சுஜாதாவுடைய கதை நாவலுக்கு ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பான். அப்போலாம் நீங்கள் கும்புதம் ஆனந்த விடல் தான் நிறைய எழுதுவார். தினமணி கதிரில் எழுதியிருக்காரு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நிறைய அவருக்கு. 10 பேர் 5 பேர் காத்துன்னு இருப்பான் லைப்ரரியில். நம்ம லைப்ரரியில் தான் இப்போ வாங்க முடியும் காலேஜ் ஏரியாவில். அப்போது அது மாதிரி அவருடைய கரையெல்லாம் செண்பகப்பூலாம் ரொம்ப ஃபேமஸான நாவல்கள். அறிவியல் நாவலின் முன்னோடி என்று சுஜாதாவை சொல்லலாம். என் இனிய இயந்திரா என்கிற அவரது நாவல் மிக பிரசித்தம். ஆனந்த விடனா பல ஆண்டுகளை எழுதியவர். அதே மாதிரி நைலான் கயிறு அவருடைய முதல் நாவல், என் இனிய இயந்திரா என்கிற நாவல். அதே மாதிரி அவருடைய முதல் கவிதை, அவர் அழகாக கொலையுதிர் காலம் என்ற கவிதையை எழுதியிருப்பார். அவருடைய கதை எழுத்தில் இம்சை என்பது முதல் சிறுகதை. அவர் நாவல் உலகையில் மிகப்பெரிய கொடிகட்டி பிறந்தவர். கவிதையிலே எழுதினவர்.
ஆழ்வார்களை எளிமைப்படுத்தினார், பாசுரங்களை எளிமைப்படுத்தினார், புறநானூரை எளிமைப்படுத்தினார், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார், திருக்குறளுக்கு உரை எழுதினார். அவர் அதே மாதிரி அறிவியலை கலந்து ஊடகத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் சுஜாதா. அவருடைய காகித சங்கிலிகள் கனவு தொழிற்சாலை இன்றளவுக்கும் பேசப்படுவது. அவருடைய நாடகங்கள், நாடக உலகில் அவர் ஒரு வரப்பிரசாதம் என்று பூரண விஸ்வநாதன் ஒரு முறை பதிவு செய்திருந்தார். நாடகங்கள் ரொம்ப மாடர்னாக இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். எப்படி எஸ்வி சேகர், அதற்கு முன்னால் காலமாயிட்டார், அவர் பேர் நல்ல பேருங்க. அவரெல்லாம் ரொம்ப கமல்ஹாசன் படத்தை நிறைய எடுப்பார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நாடக உலகத்தில் சுஜாதாவுக்கு பிறகு தான் அவருடைய பாணி தான் அவங்களாம் கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி காப்பித்தூள் கடன் வாங்கும் மனைவி கண்ணில் காத்திருக்கும் நீர்த்துளியை மதிக்க வேண்டாம் என்று கிண்டலாக எழுதுவார். நீங்கள் காப்பித்தூளை கடன் வாங்கிறத பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்காரம்மா, எங்கள் அம்மாலாம் இப்போ காப்பித்தூள் கடன் வாங்குவாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா கடன் வாங்குவாங்க காப்பித்தூள். அது அப்படி பார்த்துருக்காரு பாருங்க, ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். காப்பித்தூள் கடன் வாங்கும் மனைவி கண்ணில் காத்திருக்கும் நீர்த்துளியை மதிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படாதீங்க, சின்ன சின்ன கஷ்டம் வேணாம், பெரிய கஷ்டப்படுங்க, அதுக்கு கஷ்டப்படுங்க என்று சொல்வார். அலெக்சாண்டர் முதல் அண்டார்டிகா வரை அவர் எழுதிய கற்றதும் பெற்றதும் என்கிற ஒரு தொடர் இருக்க, அதை படித்தா புக்கு படித்தா போதுங்க. கற்றதும் பெற்றதும் எல்லா உலகத்தையும் அதில் உள்ளங்கையில் அடக்கிய அந்த சின்ன ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி அவர் எல்லா செய்திகளையும் அதில் அடக்கியிருப்பார். அதனால கண்ணம்மாள் பெற்றெடுத்த கண்மணியாய், சீனிவாச ராகவன் பெற்றெடுத்த சொர்க்கமாய், செல்வமாய், புதையலாய், தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கிடைத்த இலக்கிய புதையல், சிறுகதை புதையல், நாவல் புதையல், அற்புதமான நவீன கதை எல்லா தடங்களிலும் அவர் தடம் பதித்தவர். அதாவது தடம் படித்து வாழ்பவன் மனிதன், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து வாழ்பவன் மாமனிதன் என்று சொல்வார்கள். அப்படி இந்த உலகில் அவர் தடம் பதித்து வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை என்று நான் கூறி சுஜாதா அவர்களை நன்றியோடு நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.